வணக்கம். புதுக்குறள் ராமமூர்த்தியாகிய நான் சில புதுக்குறள்களை இயற்றியுள்ளேன். அதில் ஒரு குறளை இப்பொழுது உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். உழைக்காமல் முன்னேறும் நாட்டினன் வஞ்சகம் சூழ்ந்த நேரெதிர்மறை நாடு என்பது ஒரு புதுக்குறள். உழைக்காமல் முன்னேறும் நாட்டினன் வஞ்சகம் சூழ்ந்த நேரெதிர்மறை நாடு. நாட்டினன் என்று சொன்னால் குடிமகன் என்று பொருள். ஒரு நாட்டின் குடிமக்கள் உழைக்காமல் பணம் சம்பாதித்து வாழ்வில் முன்னேற்றம் அடைவார்களாயின் அந்நாட்டில் நேர்மையை எதிராக மக்கள் வாழ்வார். அந்நாட்டில் நேர்மையை எதிர்பார்க்க முடியாது. பின்னாளில் இது போன்ற நாடு வளம் பெறாத நாடாகும் என்பது இந்த குறளுடைய பொருள். அதாவது இன்றைக்கு எல்லா மக்களும் உழைத்து நேர்மையான வழியில் வாழ வேண்டும் என்பதுதான் இறைவன் நமக்கு அளித்த ஒரு செயல். ஆனால் நிறைய பேர் உழைக்காமல் தவறான வழிகளில் பணம் சம்பாதித்து வாழ்வில் முன்னேற்றம் அடைந்து பிற மக்களை ஏமாற்றுகின்ற நிலைகளுக்கு ஆளாகின்றார்கள். ஒரு அரசியலாகட்டும், ஒரு தொழில்துறையாகட்டும், ஒரு நிர்வாகத்துறையாகட்டும், எதிலும் நேர்மை என்பது இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் இந்த நாட்டில் மக்கள் நிம்மதியாக வாழ முடியும். இல்லை என்றால் ஒருவரை ஒருவர் ஏமாற்றிக்கொண்டு ஒருவரை ஒருவர் அழித்து கொண்டு நிம்மதியற்ற வாழ்க்கையை வாழக்கூடிய சூழ்நிலை உருவாகும். இதுபோன்ற நிலை உருவாகும் பொழுது இந்த நாட்டில் விவசாயம் அழிந்து வளமில்லாத ஒரு நாடாக இந்த நாடு மாறும் என்பதை எடுத்து கூறவே இந்த குறளை நான் இயற்றுகிறேன். இது நான் கொடுத்தது அல்ல, இறைவன் நமக்கு கொடுத்திருக்கின்றார். அதை நாம் பகிர்ந்து கொள்கின்றோம். அவ்வளவுதான் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.